நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு அப்படின்னு இருக்குது. இதுலேயும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை மேலே பாருங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுலேயுமே எதில் வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ இதில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டு இருக்கிற ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணால் போதும், அதுவே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி எந்த பேக்ரவுண்டு வேணாம் நினச்சிங்கன்னா மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து கீழே பண்ணி எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்து நீங்கள் சேவ் டு கேலரி அப்படின்னு பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சேவ் ஆகிரும். மேலே டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.